என்னோட ஸ்பீட வந்து குறைக்க சொல்லி ஸ்பீட் பிரேக் போடுறீங்க. இப்போ ரெக்கார்டிங் வந்துருச்சு, பேசுங்க மேம். அதாவது இந்த நேரடி வர்த்தகத்துல இந்த கலப்படமற்ற பொருளால, கலர் சேர்க்கப்படாத ஒரு பொருளால இந்த வேலை வாய்ப்பை நாம் வந்து மற்றவர்களுக்கு கூட கொடுக்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் கூட அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைந்து ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு வருமானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இங்க கிடைக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க கிடைக்குது. ஆனா நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறது வாழ்க்கை இல்ல. ஏன்னா வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னாலே ஜெயித்தல் தோத்தல் ரெண்டு கலந்துதான் வரும். எப்படி வந்து ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்களோ, ஒரு இயற்கையின் இரண்டு பக்கங்களாக சூரியன் சந்திரன் இருக்கு, வாழ்க்கையில அது மாதிரி மேடும் பள்ளங்களும் இயற்கை. அது மாதிரி நாம வந்து இந்த நெட்வொர்க்ல இந்த மாசம் ஜெயிப்போம், அடுத்த மாசம் கொஞ்சம் இறங்குவோம். இந்த பரமபதம் வந்து இந்த ஆர்சிஎம்ல கட்டாயம் இருக்கக்கூடியது, நிகழக்கூடியது. இதை வந்து மாற்ற முடியாது. ஆனாலும் நாம் வாழ்க்கையில் தோற்றாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியோட ஏணிய நம்மள ஏற வைக்கும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓரத்துல போய் உட்காராம இன்னைக்கு விழுந்துட்டோமா, எந்திரிச்சு நம்மளால ஓட முடியும். எந்திரிச்சு அப்படியே தூசியை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம ஓடணும். ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்க பிறந்திருக்கோம். இங்க வந்து எங்க சாத்தியம் அப்படின்னு சொன்னா இது ஆர்சிஎம்ல தான் சாத்தியம், வேறு எங்குமே சாத்தியப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆர்சிஎம் வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னு என்ன, ஒரு நிறைய பேரை இணைச்சு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த நெட்வொர்க்குக்கு தான் இருக்கு. அதாவது ஒரு தனி மனிதன் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமோ எதுவோ இல்ல. ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுல பல பேருக்கு வேலை கொடுத்து சம்பளத்தை கொடுக்கிற அந்த மாதிரி நிறுவனம் இல்ல. பல பேர் சேர்ந்து உழைப்பின் மூலம் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து உயரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நெட்வொர்க்ல தான் இருக்கு. இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நேரடி வர்த்தக முறை. நெட்வொர்க் வந்து நம்ம நேரடியா வந்து ஒரு நிறுவனத்துல பொருள்களை வாங்குவதன் மூலம் நாம வந்து செய்யறோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெட்வொர்க் அப்படின்னு சொன்னாலே வாடிக்கையாளராகவும் இருக்கலாம். அதாவது பொருளை மட்டுமே வாங்குதல். இந்த பொருளை மட்டுமே நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளால வந்து இருக்கவும் முடியும். ஆனா இந்த பொருளை வாங்குவதன் மூலம் நான் இன்னொருவரை அறிமுகப்படுத்துகிறேன், எனக்கு வந்து இன்னொருவரையும் இத வந்து சொல்லி அவங்களையும் வந்து இந்த நெட்வொர்க்குக்கு கொண்டு வர முடியுங்கல நாம வந்து அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை, அதாவது நாம எப்படி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்மளால வந்து மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியுது. அதனால நம்மள மாதிரி அவங்களும் வந்து நம்மள மாதிரி மற்றவர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பையும் அவங்க வந்து பெறுறாங்க. இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1930 தான் அமெரிக்கால வந்து தோணுச்சு. இந்த நெட்வொர்க்குனே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அமெரிக்கா அதான். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து 1980 தான் இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப வந்து 2016 தான் ஒழுங்குமுறை விதிமுறைகள் வந்து இங்க வந்து வருது. இந்த ஒழுங்குமுறை விதிமுறைகள் வந்த உடனேதான் நெட்வொர்க் வந்து நல்ல ஒரு வலுவடைஞ்சதா. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டு கீழே பணம் வர்றது, அந்த மாதிரி நெட்வொர்க் எல்லாம் பணம் இருக்கு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. ஆர்சிஎம் வந்து அந்த மாதிரி பணம் வச்சு சம்பாதிக்க கூடியது இல்லை, பணத்தை பரிமாறக்கூடிய மாற்றங்கள் இல்லை. இங்க பணத்தை கொடுக்கிறோம், அதுக்கு உரிய பொருளை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப வந்து எங்கேயுமே எதுக்குமே நமக்கு தடை இல்லாமல் நம்ம வியாபாரம் வந்து அழகா ஒரு ஒழுங்குமுறையா செய்யக்கூடிய அந்த ஏதாவது அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த ஒழுங்குமுறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம ரொம்ப வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நெட்வொர்க்ல வந்து நம்ம செய்யறதுனால என்ன பயன்? ஏன் வந்து நம்ம வந்து ஒரு தனியா போய் ஒரு துணிக்கடையை போடக்கூடாது, நம்ம ஏன் ஒரு தனியா போய் வேற ஒரு இதை ஆரம்பிக்க கூடாது இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். ஆனா யாரெல்லாம் வந்து ஒரு வருமானம் எனக்கு பத்தாது, தனியாவே ஒருத்தவங்க வந்து ஒரு துணி கடையே வச்சிருக்காங்க, ஒரு பலசர கடையே வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கடை பேக்கரியே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து அது மட்டுமே அவங்களுக்கு ஒரு வருமானம்.
ஆனா இரண்டாவது வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும். இப்ப நெட்வொர்க்ல வந்து நமக்கு இரண்டாவது வருமானம்ங்கிறது நமக்கு கிடைக்குது நெட்வொர்க்ல இணையல. ரெண்டாவது வந்து நெட்வொர்க்ல இணையல வந்து என்ன கிடைக்குதுன்னா பொருளாதார சுதந்திரம். இந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைக்கிற நாள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்வந்தர் ஆகலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் லெவல்ல வரும், நாளைக்கு வந்து அது அப்படியே படிப்படியா 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 அது கூறிக்கிட்டே வரும். அதனால வந்து பொருளாதார சுதந்திரம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து தேவை. அதை இங்க வந்து நெட்வொர்க்ல வந்து நமக்கு சிறப்பா வந்து கிடைக்கும். அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாம அடுத்த தலைமுறை முறையினருக்கு கொண்டு போக முடியுது. இப்போ நம்ம ஒரு பேக்கரி வச்சிருக்கோம்னா அந்த பேக்கரிய நம்மளோட பையனோ பேரனோ கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அவன் செய்வானாங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா இங்க நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிசினஸ் அடுத்த முறையினர் எடுத்து செல்வதற்கான வாய்ப்பை இந்த நிறுவனமே ஆரம்பத்திலே நாம இணையும் பொழுது அதை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. நாம இணையும் பொழுது நம்மளுடைய ஆதார் அட்டை இல்லாம நம்மளுக்கு அப்புறம் யாருங்கிற ஆதார் அட்டையும் வாங்கி அங்க உறுதிப்படுத்திடுறாங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய வம்சத்தையும் நான் கூட்டி செல்லுவேங்கிற இந்த உறுதிமொழியை வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பலம் தான் நமக்கு ஒரு பெரிய பலம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் செய்யல நாமே முதலாளி. நாம வந்து இந்த நெட்வொர்க் செய்யல இப்போ நம்ம ஆர்சிஎம்ல பொருளை வாங்குறோம்னாலும் நம்ம வாங்குற பொருளுக்கு நாம வந்து ஒரு 50,000க்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா இதுக்கு நம்ம தான் முதலாளி. அந்த முதலாளி வந்து நமக்கு வந்து இங்க கிடைக்குது. அதுவும் இல்லாம நம்மளோட கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கனவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு சின்ன பென்சில் வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும். நம்ம அந்த சாக்லேட் அவ வாங்கி அன்னைக்கு சாப்பிட்டாலே நம்மளும் வந்து என்னைக்கு நமக்கு இந்த காசு கிடைக்கும், என்னைக்கு நம்ம இந்த சாக்லேட் வாங்குவோம், அவன் அழகா பென்சில் வச்சிருந்தா அது மாதிரி நம்மளும் வாங்கணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு கனவு சின்ன குழந்தையில கிடைக்கும். அடுத்து வந்து வாலிபம் ஆவேல நல்லா படிக்கல, நம்ம வந்து காலேஜ் எல்லாம் போவேல நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு கனவுகள் இருக்கும். கல்யாணம் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கணும், ஆரோக்கியமான குழந்தை, அந்த குழந்தைய படிக்க வச்சு வேலைக்கு போறது, அப்படி நம்ம வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி பல கனவுகள். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து கனவுகளை கடந்து கனவுகளை சுமந்துதான் கட்டாயம் வரணும். கனவுகள் வந்து வாழ்க்கையில கட்டாயம் எல்லாருக்கும் வரும், ஒவ்வொரு வயதிற்கு தேர்ந்த மாதிரி. அந்த கனவுகளை வந்து நிறைவேற்றும் வாய்ப்பு வந்து நெட்வொர்க்ல இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமான ஒரு இது, அதாவது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அதுவும் இல்லாம சர்வதேச விடுமுறை நமக்கு தேவைன்னா கவர்மெண்ட்ல ஒரு கம்பெனியில வேலை பார்த்தோம்னா அன்னைக்கு அவன் வேலைக்கு விடுமுறை கொடுத்தாதான் விடுமுறை. ஆனா நாம வந்து இன்னைக்கு ஆர்சிஎம்ல கடை வச்சிருந்தோம், ஒரு கல்யாணம், ஒரு முக்கியமான ஒரு இது, அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்வேல்டு ஓபன், எல்லாருமே வந்துட்டோம், அவங்கவுங்க கடையை வச்சு திறந்து வச்சு உக்காரணும் அப்படின்லாம் நினைக்கல. அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்து இங்க கிடைக்குது, அந்த மாதிரி விடுமுறை எல்லாம். அதே மாதிரி மேடையில் பேசும் வாய்ப்பு, மேடை ஏறி பேசுற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. மேடை கிடைக்கிறதே அபூர்வம். மேடை கிடைத்ததுங்கிறது நம்மளுடைய, அதாவது வந்து நம்மளோட புகழை வந்து உச்சிக்கு கொண்டு போற ஒரு ஏணி வந்து மேடை. இன்னைக்கு மேடையில வந்து நம்ம வந்து ஏறுற ஒரு வாய்ப்பு வந்து நெட்வொர்க்ல மட்டும்தான் கிடைக்கும். அது மூலம் அடுத்து வந்து நம்ம பிரபலம் ஆகுறது. ஆனா எப்படி பிரபலம் ஆகும்? மேடையில ஏறிட்டாலே பிரபலம் தான். மேடையில ஏறுறோம், மைக்க பிடிக்கிறோம், பேசுறோம், தூள் பறத்துறோம், அப்போ வந்து இதுவும் வந்து நமக்கு ஒரு விளம்பரம். இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் இடம் வந்து நெட்வொர்க் தான். அந்த நெட்வொர்க், அந்த நேரடி வர்த்தக முறை, இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு. அதனால இத வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து லேசா நினைக்காம அதை முழுமையா வந்து நம்ம செய்யணும். சரி, எப்படி அதை செய்யலாம்? நம்ம வந்து ஆர்சிஎம்ல இன்று வந்து வந்திருக்கோம். ஆர்சிஎம்ல வந்தவங்க எல்லாருமே ஜெயிக்கணும். ஆர்சிஎம்ல வந்து எப்படி ஜெயிக்கலாம், என்னெல்லாம் இருந்தா நம்மளால ஆர்சிஎம்ல ஜெயிக்க முடியும்? அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும்.
எப்படி இருந்தா ஜெயிக்கலாம். ஆனா ஆண்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆண்களுமே வந்து மேக்சிமம் வண்டி ஓட்டுறாங்க. ஆனா எல்லா பெண்களும் வந்து மேக்சிமம் வண்டி ஓட்டுறது இல்ல. சில பெண்கள் ஓட்டுறாங்க, பல பெண்கள் ஓட்டுறது கிடையாது. அவங்களுக்கும் வந்து சில குறைகள் எல்லாம் இருக்கு. தவிரவும் குடும்பத்தை பார்க்கணும். ஒரு ஆம்பளை அப்படிங்கிற ஒரு பேண்ட் சட்டை போடுவாரு, அவர் பாட்டுக்கு RCM டூல்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவாரு. ஆனா ஒரு பெண் அப்படி கிடையாது. அவ வீட்டை பார்த்து, கணவனை பார்த்து, குழந்தைங்களை பார்த்து, எல்லாரையும் அனுப்பி வீட்டு பணிகளை எல்லாம் முடித்துதான் அவ வந்து புறப்படணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் வந்து பலம் பொருந்தியவளாக, மன வலிமை பொருந்தியவளாக இன்னைக்கு வந்து RCMல வந்து இணைக்கப்படுறோம். ஏன்னா வந்து ஒரு ஆண்மகன் வந்து பாத்தீங்கன்னா பலம் பலம் வந்து எப்படின்னா அவன் வந்து உடல் பலம், அவனுக்கு ஆண்மகனுக்கு உடல் பலம் இருக்கும். ஆனா மன பலம் இருக்காது. மனபலம் யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட. எங்கள்கிட்ட தான் மனபலம் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து ராஜாவே இருந்தாலும் மந்திரி சொல்றதான் வந்து ஒரு ராஜா வந்து அப்படியே கேட்டு, என்ன மந்திரியாரே இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா கேட்பாரு. அது மாதிரிதான் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ராஜாவாகவும் ஒரு மனைவி மந்திரியாவாகவும் இருந்து அந்த குடும்பத்தை வந்து அதாவது நடத்தி செல்றதுக்கு வந்து உதவியா இருக்கா அந்த பெண்ணு. அப்போ இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண், மன வலிமை உடைய ஒரு பெண், பன்முக தன்மை பொருந்திய ஒரு பெண் வந்து இந்த RCMல வந்து எப்படி ஜெயிக்கலாம்? ஒரு ஆண்மகனையும் தான் எடுத்துக்கங்க. நான் பெண்களை மட்டும் சொல்ல வரல, கொஞ்சம் பெண்களை வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்ல வர்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அவங்க வந்து முன்னே வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். அப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து இதுல RCMல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து நேசிக்கணும். வாழ்க்கையில் வந்து நேசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்திலயுமே சரி, நம்ம ஒரு படிப்பு ஒரு பாடம் படிக்கிறோம்னா அதை ஒரு நேசிப்பதோடு, இந்த பாடத்தை வந்து இன்னைக்கு நம்ம இந்த படிக்கணும், இந்த வரிசையை நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவோடு ஒரு நேசிப்போடு செய்யலதான் அதை நம்ம கரெக்டான முறையில நம்ம பரிசை எழுத முடியும். அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நேசித்தல் வந்து ரொம்ப அவசியம். அத நெட்வொர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யும் தொழிலை கட்டாயம் நம்ம வந்து நேசிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் வேணும். இதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டுமே, மனம் வந்து நினைக்கணும். அதை நினைச்சா மட்டுமே நம்மளால அது உறுதிப்பட செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்தில் 80% மக்கள் வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு நேரம் பார்த்து வேலை செய்கிறார்கள். ஆனா 20% மக்கள் தான் அதாவது இதை முடிக்கணுங்கிற எண்ணத்தோட செய்யறாங்க. அப்ப இதை எப்படியோ செஞ்சா போதுன்னு செய்யறவங்க 80% இருக்கிறாங்க. இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 20% இருக்காங்க. இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம வந்து என்ன செய்யணும், இதை முடிச்சே ஆகணும், இந்த பணியை எடுத்தே ஆகணும், இந்த பணியை நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அந்த எண்ணம் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நோக்கம். ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நோக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து நம்ம எதை வந்து தீர்மானிக்கிறோம், எந்த விஷயத்த செய்ய போறோம், அதை எதை பத்தி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இலக்கு இருந்தால்தான் முடியும். அந்த இலக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்ப இலக்குங்கிறது, அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும், அதுக்கு என்னெல்லாம் தேவை, குறிக்கோள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம், ரெண்டாவது நல்ல செயல்திறன், அதை செயலாக்கணும். அந்த எண்ணத்தை வந்து அடுத்து எண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை செயல்படுத்தணும். செயல்திறன் வேணும். நல்ல உணர்வு, நல்ல சிந்தனைகளோட தான் அதை செயல்படுத்தணும் நீங்க. அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்து சுய கட்டுப்பாடு. எதுக்குமே வந்து ஒரு நேர்மறை இருக்கு. இதை இப்படித்தான் செய்யணும், அதாவது நேர்மையான முறையில அந்த சுய கட்டுப்பாடோட செய்யணும். அடுத்து வந்து பயிற்சி. இன்னைக்கு போறோம்னா அதை எப்படி செய்யணும் வைக்கணும், நம்ம போய் எப்படி போய் அவங்கள்ட்ட பேச போறோம், முதல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பயிற்சி இங்க எடுத்துக்கணும். அப்புறம் வந்து முயற்சி இதை ஒவ்வொன்றும் தான் நம்மளோட வெற்றி படிகளா வந்து, நம்மளுடைய நோக்கத்தின் வந்து வெற்றி படிகளா வந்து நமக்கு அமையுது. அப்போ இந்த வெற்றி படிகள் தான் நம்மளுடைய குறிக்கோளையும் இலக்கையும் அடைய வைக்குது. அடுத்து நம்ம வந்து லட்சியம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அதுல என்ன இருக்கு, லட்சியம்னா எப்படி வந்து
ஒரு லட்சியம்னா வந்து ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த துறையை தேர்ந்து எடுத்துட்டோம்னா அந்த அத வந்து அந்த அந்த துறையை வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தேர்வு செய்யணும். அந்த எந்த துறைக்கு நம்ம இப்போ ஆர்சிஎம்க்கு வர்றோம், இத வந்து ஒரு லட்சியமா செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்து எடுத்துட்டோம்னா இத வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து நம்ம வந்து முறையா செய்யணும். அத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஆர்சிஎம் பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். அடுத்து வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனிதன் வந்து மாற்றத்தினால் தான் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அடையறான். அவன் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளணும். ஏன் நம்மளே உதாரணமா எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு பொருளை வாங்கி எப்படியோ குடும்பம் பண்ணுன நாம இப்போ ஆர்சிஎம் பொருளைத்தான் வாங்குவேன், ஆர்சிஎம் பொருளைத்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அனைத்து பொருளும் ஆர்சிஎம் பொருளைத்தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன், வேற எந்த பொருளையும் நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்ததுதான் நம்மளுடைய மாற்றம். இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்வுக்கான நல்ல மாற்றம், ஒரு நல்ல விஷயத்திற்கான மாற்றம். இந்த மாற்றத்தை தான் ஒரு மனிதன் வந்து அவன் வந்து எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு. ஒரு மனிதன் தோன்றும் பொழுதே அவன் வந்து படைப்பாளி ஆகிறான். ஒரு மனிதன் வந்து அவருக்கு பிறக்கும் பொழுதே, அந்த ஒரு குழந்தையா நாம் பிறக்கும் பொழுதே நாம் வந்து ஒரு படைப்பாளி. அந்த படைப்பு வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா மனம் வந்து படைப்பாற்றல் ஆகாது, நம்மளுடைய உணர்வு தான் படைப்பாற்றல் ஆகும். இப்ப எப்படி நான் அத சொல்ல வர்றேன்னா, நம்ம வந்து ஒரு செயலை வந்து உணர்றோம், ஆஹா இது நல்லா இருக்கே, இதை நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு உணர்றோம் பாத்தீங்களா, அப்பதான் அதை செய்யறோம். அப்போ வந்து அந்த உணர்வு நல்ல உணர்வு, நல்ல விஷயங்களுக்கான உணர்வு, அந்த உணர்வை வந்து நாம வந்து உருவாக்கிக்கணும். அந்த உணர்வு அந்த உணர்வு வந்து எதுவுமே வந்து எல்லாமே முடியும், எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த உணர்வு வந்து நல்ல உணர்வை வந்து நம்மளால வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு தனி மனிதன் மாற்றத்திற்கான ஒரு விதைதான் அந்த உணர்வு. ஒவ்வொரு தனி மனிதனையும் நம்மள வந்து அது ஒரு மாற்றி அமைக்கக்கூடியதுதான் அந்த உணர்வு. அந்த மாற்றத்திற்கான வீரிய விதைதான் மனிதன். மனிதன் வந்து என்ன, ஒரு விதை. மனிதன் வந்து ஒரு விதையா வந்து உருவாக்கப்படுறான். அதுவும் எப்பேற்பட்ட விதை, ஒரு வீரியமான விதை. அந்த அந்த விதை வந்து மனிதனின் வந்து உயிர் உணர்வு அப்படி இருக்கு. அந்த அந்த விதை வந்து ஒரு உயிரா ஒரு உணர்வா இருக்கு ஒரு தனி மனிதனோட இது. அப்ப வந்து அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஆர்சிஎம்ல வந்து ஒரு விதையா ஒரு படைப்பாற்றலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விதையா வந்து நம்ம வந்து இங்க ஆர்சிஎம்ல வந்து விதைக்கப்பட்டிருக்கோம். சரி, நம்மள வந்து விதைச்சிட்டாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு செடியா வளர்றோம். நமக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில வந்து வாய்ப்பு வந்து எப்படியெல்லாம் நமக்கு தேவைப்படும், வாய்ப்பை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும், வாய்ப்பு வந்து எப்படியெல்லாம் வரும்னு நம்ம நினைப்போம். வாய்ப்பு வந்து அழைப்பு கொடுத்து வருவதில்லை. அதாவது நமக்கு திருமணத்திற்கு வந்து பத்திரிக்கை வச்சு அழைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து வாய்ப்பு வந்து அழைக்கப்படுவதில்லை. ஆனால் வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஊருக்கு போறோம். ஒரு ஊருக்கு போகும்பொழுது ஒரு ரயில் நிலையத்துல, ஒரு பிளாட்பாரத்துல ஒரு ட்ரெயினுக்காக நம்ம காத்திருப்போம் பாருங்க. அந்த காத்திருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு ஓட்டப்பந்தயம், அந்த ஓட்டப்பந்தயத்துல 1 2 3 சொன்னதும் ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அங்கே ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு மீனை சாப்பிடணுங்கிறதுக்காக காத்திருக்கும் கொக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொக்கு தான் வந்து அங்க அதுக்கு வந்து அந்த மீன் தான் அதுக்கு வாய்ப்பு. அது மாதிரி ஜன்னலை திறந்து வைத்தால் வரும் காற்று நமக்கு வாய்ப்பு தான். கதவை தட்டும் யாரோ ஒருவர் நமக்கு தருவதும் வந்து வாய்ப்பு தான். நம்ம வந்து வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அதாவது வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கும் பொழுதுதான் நாம வந்து வாழ்க்கையின் வந்து ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். அதே மாதிரி வந்து விதை எண்ணம் என்ற நல்ல விதையை வந்து விதைக்கணும். நம்ம விதைக்கும் போதே ஒரு விதையை விதைக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த விதைய தேர்வு பண்ணுவாங்க. விதை நல்ல விதையா, சொத்த விதையெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஒரு மாதிரி உப்பி, ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி உடைஞ்ச மாதிரி இருந்தா அதையெல்லாம் ஒதுக்குவாங்க.
நல்ல விதைய தேர்வு எடுத்து அதை வந்து விதைக்கிறோம். அந்த விதைய வந்து பாத்தீங்கன்னா விதைச்ச உடனே அதனுடைய ஆற்றல் பாத்தீங்கன்னா முக்கி முக்கி, அதாவது அது முக்கிதான் முளைச்சு தெரிச்சு வெளியே வந்து ஒரு செடியா வருது. அது செடியா வந்து பாத்தீங்கன்னா மரமாகி தோப்பாகி விருட்சமாகி மீண்டும் என்ன செய்யுது, அது தலைமுறையினை அந்த மரத்துக்கு வந்து அதோட தலைமுறைய வந்து வளர்க்கறதுக்காக மறுபடியும் அது விதைய உற்பத்தி பழத்துல வந்து விதைய உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு அந்த விதைய வந்து திருப்பியும் நடையில செடி பூவு காய் கனி மறுபடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விதையின் மூலம்தான் தலைமுறை வந்து வளர்க்கப்படுது. அது மாதிரிதான் நம்ம இங்க ஆர்சியமும் நாமள வந்து ஒருத்தர் விதையா விதைக்கிறாங்க, நம்ம செடியா வர்றோம், செடியா வந்து முயற்சி பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே வர்றோம். அந்த பயிற்சியும் முயற்சியும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நாம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கல நம்ம அடுத்த ஒரு விதைகளை வந்து ஊனி அடுத்த ஒரு தலைமுறை, நமக்கான தலைமுறை, நம்ம குடும்பத்துல வந்து நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க, அதோட தலைமுறை முடிந்து விடவில்லை. அந்த தலைமுறை வேற. இந்த தலைமுறை ஒரு வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய, ஒருத்தருக்கு பதவியை தரக்கூடிய, ஒரு குடும்பத்தை எடுத்து நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய அந்த ஒரு தலைமுறையை தான் நம்ம வந்து ஒரு விதையா ஊன்றதன் மூலம் கிடைக்குது. அப்போ வந்து ஒரு விதைக்கு வந்து இவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த விதையை விதைச்சிட்டோம், இதுக்கான பயிற்சி வந்து என்ன? நம் உடலுக்கும் மண்ணுக்கும் பயிற்சி இல்லை என்றால் ஒண்ணுமே இல்ல. நம்ம உடம்புக்கும் மனசுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயிற்சி தேவைப்படுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எப்படின்னு சொன்னா, ஒரு போர்க்களத்துக்கு போறோம். ஒரு போர்க்களத்துக்கு போவேல நம்ம என்ன கொண்டு போவாங்க போர்க்களத்துல? யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. சரி, இவ்வளவு படை கொண்டு போனாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் இருக்கும். அவங்க கத்தி கத்தா இது இந்த ஒரு இட்லி பானை மாதிரி ஒண்ணு வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு கத்தி மாதிரி சுருவுறது, தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அந்த இட்லி பானை மூடி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சொல்ல எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கத்தி சொருவி குத்துறதுக்கு இவ்வளவு ஆயுதங்களோட தான் அவர்கள் வந்து படைக்கு போறாங்க. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்க்கு போறோம், நம்மள்ட்ட டூல்ஸ் இருக்கிறது இல்ல, பொருள்கள் இருக்கிறது இல்ல. ஆனா நம்மளுக்கு வந்து எது தேவை? இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. அப்ப பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதற்கான ஆயுதங்களை நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். தவிரவும் வந்து நம்ம போற பயிற்சியிலையும் நம்மளுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பயிற்சிக்கு அப்புறம் வந்து நம்ம முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில வந்து நமக்கு பல இன்னல்கள் வரும். அந்த இன்னல்கள்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா எடிசன்ங்கிறவரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு பல்ப கண்டுபிடிச்சவரு. அவர் வந்து எப்படி பல்ப கண்டுபிடிச்சாருன்னு நம்ம அனைவருமே அறிந்தது. 1000 முறை தோல்வியுற்று இருக்காராம். ஒவ்வொரு தவணையும் அவரை கண்டுபிடிக்க பயங்கர தோல்வி. யாரும் அவரை விட்ட பாடு இல்ல. இதை எப்படியாவது அந்த ஒரு இருளை போக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த ஒரு இந்த சமுதாயத்திற்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு ஒரு விடாமுயற்சியோடு அவர் எடுத்துக்கொண்டதன் ஒரு இதுதான் பல தோல்விகளை எல்லாம் படிகளா ஆக்கி கடைசிங்கிற அந்த வெற்றி படைய வந்து அவரு அடையலதான். அந்த வெற்றியை வந்து அடையலதான் அந்த பல்பை எரிஞ்சு அந்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த சமுதாயத்தையே அவரை திரும்பி பார்க்க வச்சது. அப்போ வந்து அந்த ஒரு சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்த மனிதனின் முயற்சி என்ன? முதலில் அவனுக்கு தோல்விதான் கிடைத்தது. தோல்வி. நாம ஒவ்வொரு படிகளிலும் நமக்கு தோல்வி இருந்தாலும் ஒவ்வொரு படியையும் கடந்து போகும் பொழுது அதற்கான கடைசி படிதான் நம்மளுடைய வெற்றி படி அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே உணரணும். அந்த வெற்றி படிய வந்து நம்ம அடையணும்னா பல தோல்வி படிகளை வந்து ஏறிதான் ஆகணும். அதை வந்து மறக்கவோ கூடாது. அந்த தோல்விகள் ஒவ்வொன்றும் வந்து நம்மளுடைய வெற்றிக்கான படிகள் அப்படிங்கறத நம்ம வந்து நினைக்கணும். நினைச்சுதான் நம்மளுடைய இத தொடங்கணும். தவிரமும் வந்து நம்ம வந்து வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து வர்ற வாய்ப்பு இப்ப வந்து ஆர்சிஎம்ல எல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு வந்ததுதான். எனக்கு வந்து நான் வந்து ஒரு இது வச்சிருந்தேன்.
மெஸ் வச்சிருந்தேன். ஆனா அந்த மெஸ்ல வந்து முதல் முறை ஒரு தவணை அஸ்கர் வந்து எனக்கு சொன்னாரு, அட போங்க சார் நீங்க, நான் ஒரே ஒரு இட்லி மாவு ஊத்துவோம்ல சார், நம்ம வீட்டுல வந்து மேடம் நம்ம இட்லி ஊத்துவோம்ல, ஒரு கரண்டி மாவு, அந்த ஒரு கரண்டி மாவு நான் இட்லி வந்து அப்ப வந்து நான் 5 ரூபான்னு வித்தேன். அந்த ஒரு கரண்டி மாவு இட்லி ஊத்தி 8 குழி 8 இட்லி வரும், 8 5 40 ரூபாய் வரும், 8 இட்லி வித்தா. ஆனா அந்த ஒரு கரண்டி மாவை, ஒரு 5 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாவை சாம்பார் இட்லியாக குட்டி குட்டி இட்லியா ஊத்துனா 8 இட்லி வந்து ஒரு சாம்பாரோட பேக்கேஜ். அப்ப அதை குடுக்கல. அந்த 8 இட்லி எவ்வளவு தெரியுமா? 40 ரூபாய். அது மேல சாம்பாரை ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சு மேல கொத்தமல்லி தலை போடணும். இவ்வளவுதான். முடிஞ்சா நெய் ஊத்தலாம். எல்லாரும் நெய் கேட்க மாட்டா, ஆனா நெய் ஊத்தணும், நல்லா இருக்கும். அப்பதான் சாம்பார் இட்லிக்கு நெய் வந்து பிரதானம். அப்ப வந்து அதை நம்ம ஊத்தி கொடுக்கும் பொழுது 40 ரூபாய். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னது என்ன தெரியுமா? சார்ட்ட ஒரு கரண்டி மாவு எல்லாரும் 5 ரூபாய்க்கு இட்லி விக்கிறாங்க, அதே அந்த ஒரு கரண்டி மாவு 5 ரூபாய் இட்லியை நான் 40 ரூபாய்க்கு விக்கிறேன் சார். எது சார் பாத்தீங்களா என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டேன். ஆனா அடுத்து வந்து என் வீட்டுக்கார விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்ச நாள் ஆர்சிஎம்மோட பொருள்களை வாங்கினேன், பிசினஸா பண்ணல, வாங்கி வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து என்ன சொன்னாரு எங்க வீட்டுக்காரு, வேண்டாம் மெஸ் வேண்டாம், எவ்வளவுதான் நீ எஃபெக்ட போட்டுக்கிட்டே இருந்தாலும் இதுல வந்து உனக்கு பெனிஃபிட் கிடையாது, அதனால உனக்கு வந்து நீ 8 மணி நேரம் இன்னைக்கு இந்த மெஸ்ஸ வச்சு நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு 8 மணி நேரம் தான். அதே இது நீ ஒரு நெட்வொர்க் போனீனா உனக்கு கீழே 80 பேர் வந்துட்டாங்கன்னா 80 × 8 கணக்கு பண்ணி பாருமா, உன்னோட நெட்வொர்க்கை வந்து நீ விரிவுபடுத்திக்கின்றா இதுல வந்து நீ ஜெயிக்க முடியும். அதனால நமக்கு மெஸ் வேணாம், நீ வந்து அஸ்கரை போன் பண்ணி வர சொல்லு, நாளைக்கு நம்ம வந்து இதை ஆரம்பிக்கலாம்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னார். அப்ப நானும் உடனே சரி ஓகே நாளைக்கு சொல்லலாம், போன் பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா மறுபடியும் அஸ்கர் வந்தார். அப்பதான் சார் எங்க வீட்டுக்காரர் வந்து ஆர்சிஎம் பண்ணணும்னு சொல்றாரு சார். அப்பவும் நான் சொல்லல, செய்யணும்னு என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. என்ன செய்யுமா இது நல்லாது, இந்த விட்டுடு, வேண்டாம், ரொம்ப ஹெவியா இருக்கு, புலிவாலை பிடிச்ச மாதிரி இருக்கு மெஸ், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துதன் மூலம் நான் வந்து அதை ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்க்கு வந்து நான் ஐடி போட்டேன். அப்ப வந்து நான் வந்து வாய்ப்புகள் வந்து எனக்கு இப்படி வந்தது, புரியுதா? எனக்கு வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு வந்து தரப்பட்டது. எனக்கு வந்து அவர் மூலியம், அதாவது அஸ்கர் ஜி மூலம் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படுத்தி கொடுத்தது வந்து எனது வீட்டுக்கார். அப்ப வாய்ப்புகள் வந்து தானா வர்றதும் உண்டு, உருவாக்கப்படுறதும் உண்டு. எனக்கு ரெண்டுமே நிகழ்ந்துச்சு. வாய்ப்பை வந்து ஆர்சிஎம்ல வந்து எனக்கு அஸ்கர் கொடுத்தாரு, எங்க வீட்டுக்காரு அதை உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டு போறதுக்கான உறுதுணையாவும் இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. ஆனா வந்து இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு வெற்றியின் இலக்கா நம்ம மாத்தணும். அதை வந்து நம்ம எப்படி வந்து வெற்றியா மாத்தணும்? வெற்றினா என்ன அப்படின்னு சொன்னா, மலை ஏறணும் அப்படின்னு ஒருத்தன் மலை ஏறுறதுக்கு கயிறை போட்டு மலையை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. ஏறணும்னு நினைக்கிறதே வெற்றி, ஏறுறது அப்புறம். ஏறணும்னு அவன் நினைச்சதுதான் வெற்றி. அதனால நம்ம ஆர்சிஎம்ல இணைந்ததே வெற்றி தான். இணைந்த பிறகு ஜெயிப்போம், ஜெயிப்பது அப்புறம். ஆனா இணைந்ததே நமக்கு ஒரு வெற்றியின் செயல், முதல் செயல். அடுத்து வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது வெற்றியின் வந்து தன்னம்பிக்கை தான் நம்மளோட அடுத்த வெற்றி. எப்படின்னா நம்ம வந்து ஒரு வெற்றி அடையறதுக்கு முதல் காரணமே வந்து பாத்தீங்கன்னா முதல் படி நம்மவே வந்து தன்னம்பிக்கை தான். ஏன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது. நம்மளுடைய கம்பெனி நல்ல கம்பெனி, நம்மளோட பொருள்கள் நல்ல பொருள்கள், நமக்கு நல்ல நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம எல்லாருமே நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நம்மளால முடியும் அப்படிங்கிற நினைப்பும் வந்து ஒரு வெற்றி தான். இந்த நினைப்புகளோட இந்த வெற்றியை சுமந்து தான் நாம வந்து வெற்றிங்கிற இலக்கை சுமந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு படிகளா நம்மளால ஜெயித்து போக முடியும். அதுக்கெல்லாம் வந்து முதல் படியா நம்ம வந்து கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது. நெட்வொர்க்ல கோல் செட் பண்ணியே ஆகணும். அப்ப கோல் செட் பண்ணணும்னா நம்ம என்ன ஆகணுங்கிற ஒரு இலக்கு கட்டாயம் நம்ம வச்சே ஆகணும். அந்த இலக்குக்கு அந்த கோலுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படி எல்லாம் போலாம், எல்லாம் வந்து பண்ணணும். நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டவுன் பஸ்ல ஏறணும்.
அப்போ இல்ல டவுன் பஸ்ல ஏறலையா, சீக்கிரம் போகணுமா, ஆட்டோ வர சொல்லிடுவோம், ஆட்டோல போலாம், அடுத்து இந்த ட்ரெயின்ல போகணும், எந்த ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல போய் என்ன பண்ணணும், இப்படிங்கிற இலக்கு குறிக்கோள் இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஊரை நாம் அடைய முடியும். அதனால அந்த வந்து நம்ம கோல் செட் பண்ணணும், அந்த கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆர்சிஎம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து 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 செய்யும் பொழுதுதான் அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு கிடைக்குது. அந்த வெற்றி வந்து கிடைச்சால் மட்டுமே தான் நம்ம மனம் வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சிய வந்து நம்மளால அடைய முடியும். இங்க வந்து நம்ம வந்து வெற்றி அடையறதுக்காக தான் வந்திருக்கோம், இங்க நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், நம்ம வந்து ஆர்சிஎம்ல ஜொலிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்ப வந்து இவ்வளவும் நான் சொன்ன அனைத்தையும், அதாவது நேசித்தல், எண்ணம், நோக்கம், லட்சியம், மாற்றம், உணர்வு, வாய்ப்பு, விதை, பயிற்சி, முயற்சி, எல்லாமே இது அனைத்தையும் ஒவ்வொன்றொன்றா ஒவ்வொரு படிகளா நாம ஏறும் பொழுது நம்ம வெற்றியின் படிகளை கட்டாயம் அடைந்தே தீர்வோம். ஆனா இந்த வெற்றியின் படிகள் அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் ஆகலாம். ஆனா நாட்கள் ஆகுதுன்னு கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா ஆர்சிஎம்ல வந்து நிறைய பேர் நான் இத்தனை வருஷமா இருக்கேன், இன்னும் ஜெயிக்காம இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி நினைக்கிறாங்க. கவலையே படாதீங்க. நானும் தான் வந்து 3 வருஷம் ஆக போகுது. ஆனா நான் வந்து 1.5 வருஷம் வந்து கொரோனா பீரியட் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னை வந்து என் வீட்டை விட்டு வெளியவே போக விட மாட்டாங்க. ஏன் உனக்கும் கொரோனா வந்துரும், போகாத. அப்பவும் நான் சொல்லுவேன், என் மேல உள்ள தன்னம்பிக்கை, நான் சாப்பிட வந்து சப்ளிமெண்ட் மேல உள்ள நம்பிக்கை, ஆர்சிஎம் மேல நம்பிக்கை. ஆர்சிஎம்ல ஒருத்தருக்கு கூட கொரோனா வந்ததே கிடையாது. ஆர்சிஎம்ல ஒருத்தருக்கு கூட கொரோனா வந்து இறந்ததே கிடையாது. அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாதுனாலும் என் வீட்டுல கேட்கவே இல்லை. ஆனாலும் நான் சாப்பிட்டுட்டு இன்ன வரைக்கும் எனக்கு தலைவலி, காய்ச்சல், எதுவுமே எந்த இதுவுமே நான் வந்து காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டே இல்ல. நான் கொஞ்சம் டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுப்பேன். அந்த ரெஸ்ட் தான் என் உடம்பு கேட்கும். அந்த ரெஸ்ட் மட்டும்தான் நான் கொடுப்பேன். எனக்கு இப்போ நான் ஆர்சிஎம்ல இணைஞ்சதுல இருந்து எனக்கு எந்த நோய், தலைவலினா எனக்கு என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, எப்பவுமே தெரியாது. ஆனா தலைவலிக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தலைவலினா என்னாலே தெரியாது. எனக்கு சளி பிடிச்சு இந்த மூக்கு சிந்திக்கிட்டு இதெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது, எனக்கு வராது. காரணம் வந்து நான் ஆர்சிஎம்மோட பொருள்களை வந்து 100% நான் யூஸ் பண்றேன். எல்லா சப்ளிமெண்ட்டையும் நான் யூஸ் பண்றேன். நான் இப்பதான் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்ட 1/2 மணி நேரத்துல, ஆனா நைட்டு சாப்பிடணும்பாங்க இந்த வியூ, அதெல்லாம் வந்து ஒரேதான் நான் மத்தியானமே சாப்பிட்டுறது. ஏன்னு சொன்னா எனக்கு வந்து மறந்து போயிருவேன். அதனால நான் வந்து உமன் சாப்பிடுறேன். மென்னு வந்து தீர்ந்துருச்சு, அதனால உமன் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு நான் பொழுதன்னைக்கு நான் வந்து செல்லுலயே தான் இருப்பேன். அதனால வந்து என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு, பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல்ல பேசுவான் சிவாஜி கணேசன். அது மாதிரி உனக்கு பிரிக்க முடியாதுன்னா மகேஸ்வரி ஆர்சிஎம், அதே மாதிரி அடுத்து பிரிக்க முடியாதுன்னா மகேஸ்வரியும் செல்லும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரிதான் நானு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியூ கண்ணுக்காக சாப்பிடுறேன். அடுத்து வந்து ஒமேகா சாப்பிடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஞாபக மருதி எனக்கு வந்துருங்கிற பயம் இருக்கு. ஏன்னா எங்க அத்தைக்கு கொஞ்சம் ஞாபக மருதி வந்து வீட்டை விட்டு கடைக்கு போனாங்கன்னா கடையில இருந்து இந்த வழி வராம அந்த வழி போயிருவாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருவோமோங்கிற பயத்துல வந்து நான் வந்து இந்த இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், DHL 200. அதுக்கப்புறம் வந்து என்னோட வந்து மிக மிக முக்கியமானது வந்து எனக்கு S5 நான் ரொம்ப விரும்புறது. நான் யாருக்குமே உடம்புக்கு முடியல, எனக்கு சளியா இருக்கு, அதுன்னா எப்பா 2 போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதனால வந்து பயங்கர ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால என்னோட ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ல இருக்கு. அதனால வந்து நான் முழுசா வந்து என்ன நம்புறேன் நானு. அதனால வந்து இந்த கம்பெனியை நம்புறேன். எல்லாம் நம்புறதுனால நான் ஜெயிப்பேன். ஆனா உடனே வந்து நான் ஜெயிக்க முடியல, நான் வந்து உடனே வந்து ஸ்டார் ஆக முடியலன்னு சொல்லி என்ன வந்து நிறைய பேர் வந்து ஒரு அம்புக்குறியில வந்து குத்துறாங்க. ஆனா வந்து அது எனக்கு வேதனை தான். இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும். அது வந்து இப்ப இல்லைனாலும் எப்போ நான் கொஞ்ச நாள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா என்னால முன்னேறி வர முடியும், என்னாலையும் எமரால்டு ஆக முடியும் அப்படிங்கிற வேகமும் வெறியும் வந்து எனக்கு ஆர்சிஎம்ல நிறைய இருக்கு. அதனால நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் நான் ஒரு வெற்றியா செய்யக்கூடிய ஆளு. அதனால இந்த ஆர்சிஎம்ல வந்து என்னாலையும் ஜெயிக்க முடியும், என்னாலையும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. அதாவது எனக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து எனது தாயாரும் தந்தையாரும். ஆனா எனது கனவுக்கு வந்து உயிர் கொடுக்கறது வந்து ஆர்சிஎம். அந்த
அந்த ஆர்சிஎம் வந்து என்னுடைய கனவுகளை நனவாக்குவது. அதனால ஆர்சிஎம் தான் நான் இன்னைக்கு 100% நம்பிட்டு இருக்கேன். அதனால ஆர்சிஎம் வந்து முழுமையா நம்புங்க, நேசியுங்கள், ஆர்சிஎம் சுவாசியுங்கள். ஆர்சிஎம் வந்து ஒரு அற்புதமான நிறுவனம். நமக்கு கிடைத்த வந்து ஒரு அற்புத பாத்திரம். அது என்ன பாத்திரம்னு சொல்லுவாங்க, அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரம் வந்து எடுக்க எடுக்க வந்து நமக்கு கொடுக்கறத மாதிரி நம்மளும் போய் தேட தேட நமக்கு அசோசியேட் பையர்ஸ் கிடைப்பாங்க. தேடல் வேணும், தேடுங்க, நிச்சயம் கிடைக்கும். நல்ல வெற்றி பாதையை அடைவோம். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. எனது உரையை கேட்டவர்களுக்கு நன்றி, வணக்கம் கூறி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விடார்சியம் ஜெயார்சியம். எங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டுட்டே சொல்றாரு, சிவகாசியிலதான் பட்டாசு பார்ப்போம், ஆனா திருச்சியிலயும் பட்டாசுன்னா ஆர்சிஎம் பட்டாசு. வெற்றி தோல்வி என்ன, தோல்வியே தான் தழுவணும். இன்னைக்கு வெற்றி வந்திருக்கு அப்படின்றது உண்மையிலேயே வந்து சிறப்பா. அப்பாப்பா, சொல்லி அடங்கா வார்த்தைகள். என்ன மாதிரி பட்டையை கிளப்பிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம், கிரேட் கிரேட். உங்களை மாதிரி ஒரு 100 விவேகானந்தர் சொன்னார்ல, 100 இளைஞர்களை கொடு அப்படின்னு. அந்த மாதிரி 100 பெண்களை வந்து ஆட்சியம்ல இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம தமிழ்நாடு வந்து மேலோங்கி நிற்கும். வாழ்த்துக்கள் மேடம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. எமரால்டு சார். ஸோ அடுத்தா பாத்தீங்கன்னா நம்முடைய கலைவாணி மேடம் வராங்க. நீங்க வந்து இப்போ மேடம் பேசுறதை விட இன்னும் சிறப்பா பேசுன்னு சொல்லி உங்களை வருக வருக வரவேற்கிறோம். வெல்கம் கலைவாணி மேடம். வணக்கம் சார். இந்த ஜூம் களத்துல இணைஞ்சிருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் மத்திய வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எமரால்டு சாருக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கொடுத்த தலைப்பு நம்ம மேடம் தான் நல்லா பேசிட்டாங்க, நல்லா சூப்பரா பேசுனீங்க மேம். இன்னைக்கு அதே தலைப்பு தான் நானும் பேசுறேன், ஆர்சிஎம்ல பெண்களுக்கு ஆன வாய்ப்பு. இப்போ இந்த தலைப்புல வந்து நான் 15 நாளைக்கு முன்னாடியும் நான் பேசியிருக்கேன். இந்த தலைப்பை வந்து நம்ம தினமுமே பேசலாம், ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆர்சிஎம் பொருள்களோடைய நன்மைய பேசலாம், அதுல வந்து உள்ள வருமான வாய்ப்பு, பெண்களுக்கும் இதுல நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பை பத்தி பேசலாம். அந்த மாதிரி நிறைய பேசிட்டே போகலாம். தினமும் இந்த வாய்ப்பை கொடுத்தாலும் நம்மளால பேச முடியும். அப்புறம் இப்போ நம்ம ஆர்சிஎம் பொருள்கள் வந்து எல்லாமே நல்ல பொருள்கள். அப்போ இத வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து வருமான வாய்ப்பும் கிடைக்குது. இப்போ இந்த வருமான வாய்ப்பு நம்ம பெறணும் அப்படின்னா ஆர்சிஎம் வந்து நம்மளுக்கு 18 வயசு ஆனாலே அந்த வாய்ப்பு வந்து ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுல இணைஞ்சு ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தி நன்மை பெற்று அதன் மூலம் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு நமக்கு வந்து ஆர்சிஎம் கொடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம ரொம்ப நல்ல முறையில வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சிறு வயசுல இருக்கும்போது வந்து அம்மா அப்பா கூட வளருவாங்க. அப்போ அப்பா வந்து கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்க வைப்பாரு. அப்ப நம்ம வந்து ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இப்பதான் நம்மளுக்கு வந்து ஆர்சிஎம்ல வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம வந்து 18 வயசு ஆகும்போது நம்ம வந்து ஆர்சிஎம்ல இணைஞ்சுக்கலாம். இப்ப ஏன்னா அப்பாவை வந்து மென்மேலும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப நம்ம வந்து ஆர்சிஎம்ல இணைஞ்சு நம்ம வந்து நம்மளும் பயன்பெற்று மத்தவங்களுக்கும் நம்ம சொல்றதுக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், இதுல சம்பாரிச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்ப ஆர்சிஎம்னால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேர சுதந்திரம் இருக்கு, டைம் ஃப்ரீடம் இருக்கு, அப்புறம் வந்து பண சுதந்திரம், மணி ஃப்ரீடம் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது நம்மளுக்கு. அப்புறம் மத்தவங்களுக்கு வந்து வருமான வாய்ப்பை வந்து நம்மளால கொடுக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால நேரத்தை
மிச்சப்படுத்த முடியும். அதே சமயம் அதிகமா நம்மளால சம்பாதிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆர்டிங் ஒர்க் பண்ணிட்டே நம்மளால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு தலைப்பை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். அவங்க கூட தொடர்புல இருக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஃப்ரீடம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு ஆபீஸ்க்கே போறோம் அப்படின்னா நம்ம வந்து 8ல இருந்து 12 மணி நேரம் கூட நாம சில சமயம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இப்போ இதுல ஆர்சிம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இல்ல நம்ம ஈவினிங் ஹவர்ஸ்ல ஒரு 2 to 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைம் ஃப்ரீடம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையவே எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எங்க அப்பா வந்து காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வந்து நான் படிப்பேன், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலேஜ்ல எங்க அப்பா வரல காலேஜ்ல சேர்த்துறதுக்கு. நான் வந்து எங்க அம்மா கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நான் தனியா தான் போனேன் காலேஜுக்கு. போய் அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிலே ஆனனால பாத்தீங்கன்னா பிகாம் சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எக்கனாமிக்ஸ் சீட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுவும் இன்னைக்கே ஃபீஸ் கட்டினாதான் அந்த சீட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஃபீஸ் கட்டி நான் வந்து காலேஜ்ல சேர்ந்தேன். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் 6 o'clock வந்து 6 to 8 வந்து நான் வந்து டியூஷன் எடுப்பேன் சாயந்தரம். அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து அப்ப நான் டியூஷன்லயே வந்து கொஞ்சம் மந்த்லி எனக்கு ஒரு இன்கம் வரும். அது வந்து என்னுடைய காலேஜ் செலவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து எங்க அப்பாட்ட நான் வந்து பணமே கேட்கல. எங்க அப்பாவை நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஆனா அது வந்து அப்ப நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப வந்து அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்து எல்லாரும் பேரண்ட்ஸும் அவங்க பொண்ணுங்களை வந்து 1 டிகிரி 2 டிகிரி எவ்வளவு அவங்களுக்கு படிக்கணுமோ படிக்க வைக்கிறாங்க. சோ ஆனா என்னோட பீரியட்ல வந்து அப்ப வந்து பொண்ணுங்களை வந்து காலேஜுக்கு அனுப்புனா அனுப்புவாங்க, இல்லைன்னா இல்ல 1 டிகிரி அந்த மாதிரிதான் வாங்குவாங்க. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நம்ம வந்து லேடிஸ் வந்து சம்பாதிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆன்மீக இது செய்தி ஒண்ணு எப்பவுமே எனக்கு வந்து வரும் குரூப்ல. அப்ப அப்படி எனக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு இது படிச்சேன், ஒரு ஆடியோ கேட்டேன். அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ பறவைகள் விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அதோடைய குஞ்சுகளை வந்து எப்பவுமே அது வந்து பாதுகாக்காது. ஓரளவுக்கு அது பறக்கிற மாதிரி ஆனோடனே அது வந்து அந்த தாய் குருவி வந்து விட்டுரும். அப்ப அந்த பறவைகளே வந்து போய் அதுக்கு வேணுங்கிற உணவை வந்து தேடி போய் சாப்பிடும். அதே மாதிரி விலங்குகள் எல்லாமே. அப்போ மனுஷங்க மட்டும் ஏன் வந்து 58 வயசு 60 வயசு ஆனா வந்து எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப சின்ன வயசுலயும் நம்ம வந்து அதை யோசிக்கணும். இப்ப இதே மாதிரி இந்த பறவைகள் மாதிரி விலங்குகள் மாதிரி நம்ம வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய வயசு நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற போது நம்ம சம்பாதிக்கிற வயசு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா லேடிஸ் வந்து ஹலோ லேடிஸ் வந்து உதவணும். அப்பாவுக்கு இல்ல ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி வயசு ஆகும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா பசங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ நம்மனால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த வயசு வரைக்கும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து
நினைக்க கூடாது. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சம்பாரிச்சு ஹஸ்பண்டுக்கோ இல்ல பசங்களுக்கோ வந்து நம்ம அதிக பாரம் கொடுக்காம நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கும்போது வந்து ஃபேமிலி வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தோட ஆரோக்கியம் பார்த்துக்கலாம். ஃபேமிலியில எல்லாருமே சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா கலந்து பேசி எல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பின் வாங்கவே கூடாது. நம்மளால எத்தனை வயசு வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியுமோ நம்ம சம்பாதிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்க்கே போனோம்னா இப்ப காலையில பஞ்சிங் டைம் இருக்கும். ஐடி கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா 7 மணி பஞ்சிங் டைம் இருக்கும். அப்புறம் மத்த ஆபீஸ்ல வந்து 9 o'clock 8:30 இல்ல 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து உள்ள போறதுதான் அவங்க வந்து டைம் பிக்ஸ் பண்ணுவாங்க. வெளியே வர டைம் எல்லாம் அவங்க வந்து பிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல வேணா நம்ம 6 o'clock வெளியே வந்துடலாம். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்ல வந்துட்டு அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஆனா அது வந்து 1-2 கம்பெனில தான் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வெளியே போயிடலாம் ஒர்க் முடிச்சு அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே போற டைம் வந்து பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் ஒர்க் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப ஐடி ஃபீல்ட்ல அப்படிதான். அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில 7:10 உள்ள நான் அந்த பஞ்சிங் கார்டு காமிக்கணும் டோர்ல. அப்பதான் வந்து அது உள்ளேயே அலோவ் பண்ணும். அப்ப நம்ம லேட்டா போயிட்டோம்னா வந்து 5 minutes லேட்டு 10 minutes லேட்டு அப்படின்னு அது வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. கம்ப்யூட்டர்லயே டைம் போட்டுரும். அப்ப நம்ம வந்து அந்த 8 hours கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேல வந்து நம்ம எவ்வளவு டைம் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நம்ம ஒர்க் முடிச்சுட்டு தான் போகணும். அப்ப வந்துட்டு இப்ப ஒரு நாளைக்கு வந்து ஷார்ட்டா இருக்கு 5 minutes 10 minutes ஷார்ட்டா இருக்குன்னா நம்ம வந்து அது மத்த நாள்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா வந்து ஒர்க் பண்றதே பாத்தீங்கன்னா 9 to 12 hours எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அன்னைக்கே முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீரியட்ல எல்லாம் 19 years 20 years பேக்கு நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:10 உள்ள போயாச்சுன்னா ஈவினிங் வந்து மோஸ்ட்லி 6 o'clock தான் முடியும் ஒர்க்கு. ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா 7 o'clock ஆகும் 8 o'clock ஆகும் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 hours 9 to 12 hours வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்ப சேலரின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சேலரி பிளஸ் இன்சென்டிவ் எல்லாம் அப்ப ஒரு 7,500 கிடைக்கும். அப்ப அந்த 7,500 மாசத்துக்கு வாங்கறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணும். அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆர்சிஎம் பொருள் வந்து நம்ம வந்து அவ்வளோ ஹவர்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 பொருள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆளுக்கு ஒரு 4 பொருள் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பேஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஒண்ணு விக்கிறோம். நம்ம டிபி ரேட்ல வந்து 53 ரூபாய்க்கு வாங்குறோம். எம்ஆர்பி வந்து 65 ரூபாய். அப்ப லாபம் பாத்தீங்கன்னா 12 ரூபாய். அப்ப ரைஸ் பிரான் ஆயில் வந்து எம்ஆர்பி 260 ரூபாய், டிபி வந்து 173 ரூபாய், ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 87 ரூபாய். காமா ஒரிஜினல் வித்தோம்னா 590 ரூபாய் எம்ஆர்பி, டிபி ரேட் வந்து 453 ரூபாய், ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 137 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதே மாதிரி நம்ம டர்மரிக் பவுடர் அது வந்து 100 கிராம் 47 ரூபாய் எம்ஆர்பி, நம்ம டிபி ரேட் வந்து 33 ரூபாய், அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 14 ரூபாய். இப்ப நான் சொல்றது இந்த ஒரு 4 பொருள் மட்டும் உதாரணத்துக்கு. இதுலயே இந்த ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணா நம்மளுக்கு வந்து 250 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அப்ப இந்த 250 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 30 நாள், அதாவது ஒரு ஆளுக்கு இந்த 4 பொருள் மட்டும்
நம்ம வந்து 30 நாளைக்கு கொடுக்கும்போது 250 இன்ட்டு 30 போட்டோம்னா 7,500 ரூபாய். அப்ப நான் வந்து அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல அந்த 7,500 ரூபாய் நான் வந்து ஒரு 26 நாள் ஒர்க் பண்ணேன். 26 நாள், ஒரு நாள் 12 மணி நேரம். அப்ப 26 நாள்ல அந்த 12 மணி நேரம் டோட்டல் பண்ணி பாருங்க. அப்ப எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம் அந்த 7,500க்கு. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 4 பொருள் கொடுக்கறதுன்னா எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மீறி ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது, ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் மேக்சிமம். அப்ப ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு வந்து 250 ரூபா ப்ராஃபிட். அப்ப அந்த வந்து 30 நாளைக்கு இது இந்த 250 ரூபா வந்துச்சுன்னா 7,500 ரூபா வந்து நான் வந்து சம்பாதிச்சிடுறேன். அதாவது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து 7,500 ரூபா என்னால சம்பாதிக்க முடியும். அப்ப இதையவே வந்து நான் வந்து 4 பேர்த்துக்கு கொடுத்தேன்னு வைங்க. அப்ப 4 பேர்த்துக்கு நான் வந்து 250 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாலே நான் வந்து 1000 ரூபாய் ஒரு நாள்ல சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் அப்படின்னா 4 பேர்த்துக்கு வந்துட்டு நான் 2 மணி நேரம். அப்ப நம்ம டிராவலிங் டைம் அது இதுன்னு ஒரு 1 ஹவர் போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். அப்ப 3 மணி நேரத்துல என்னால வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். அப்ப நான் வந்து ஒரு அதாவது மினிமம் 21 நாள் வச்சுக்கோங்க. அப்ப 21 நாள் வந்து 21 நாள் தான் ஒரு மாசத்துல நான் வேலை செய்யறேன். 21 நாள்ல 1000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு எடுக்கும்போது 21,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து அந்த மாசத்துக்கு ப்ராஃபிட் வந்துடும். இது வந்து நான் வந்து மினிமமா போட்ட இதுதான். மேக்சிமம் நம்மனால அதாவது நல்லா அதாவது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்ல ஒரு ஃபுல் டே நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஆபீஸ்க்கு போற மாதிரி ஒரு 8 ஹவர்ஸோ இல்ல 9 ஹவர்ஸோ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்காக ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அப்ப எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு பாருங்க. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு அந்த டைம் ஃப்ரீடம் இருக்கு. அதாவது 21 நாள் வேலை செய்யலாம், இல்ல 1/2 மணி நேரம் வேலை செய்யலாம், இல்ல 1 மணி நேரம், இல்ல மேக்சிமம் ஒரு ஹாஃப் டே வேலை செய்யலாம். அதாவது லேடிஸ்க்கு சொல்றேன் நான். இப்ப ஏன்னா நம்மளுக்கு லேடிஸ்க்கு வந்து வீட்லயும் ஒர்க் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹாஃப் டே வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு பாத்தீங்களா எவ்வளோ இன்கம் இருக்கு. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரீடம் இருக்கு. அப்ப நம்ம அந்த டைம் வந்து நம்ம அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இல்ல ஒரு கோயிலுக்கு போகலாம், இல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் இருக்கு. அப்புறம் மணி ஃப்ரீடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு சேலரி பர்சனா இருக்கோம் அப்படின்னா மாசத்துல வந்து ஒரு பிக்சட் இன்கம் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அதான் 20 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய் தான் பிக்சட் சேலரி. அப்ப அந்த 7,500 ரூபாயில வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு தான் நான் வந்து செலவு பண்ணும். இதுக்கு இவ்வளோ அதுலயும் சேவிங்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். ஆனா வந்து இதே ஆர்டிஎம்ல நம்ம பண்ணும்போது அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 250 ரூபா ஒரு நாளைக்கு லாபம், 30 நாள் பண்ணோம்னா 7,500 ரூபாய். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னாலும் சம்பாதிக்க முடியும். இதுல வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் இருக்கு. நான் சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு 4 பொருள் அதுவும் அப்படி. இதே நம்ம நிறைய பொருள் விற்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு இன்கம்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மணி ஃப்ரீடம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து என் பையனுக்கு வந்து பேக் வாங்கணும், காலேஜ் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா அவன் பேக் வந்து பழசாயிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து ஒரு புது பேக் வாங்கணும். ஆனா நம்ம ஆர்சிஎம்ல தான் வாங்கணும். அதுவும் அன்னைக்கே நான் வாங்கணும், ஆர்சிஎம்ல சம்பாரிச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்து டிசைட் பண்ணேன். வேற எந்த பணத்துலயும் வாங்கல. அப்ப நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 4-5 கஸ்டமரை மீட் பண்ணேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் வாங்குற பணத்தை விடவே அதிகமாவே எனக்கு வந்து இன்கம் வந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த பணத்துல தான் என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் நான் வாங்கி கொடுத்தேன். நம்ம இருங்க.
பாருங்க நம்ம ஆத்தன்சா பேக் தெரியுதுங்களா? ஆத்தன்சா பேக் வந்து என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இப்ப இந்த பேக்கை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி தர சொன்னாங்க. நான் அவன் ஃப்ரெண்டுக்கும் வந்து நான் இந்த பேகு வாங்கி கொடுத்தேன். ஸோ பாத்தீங்கன்னா அப்ப நம்மளுக்கு வந்து மணி ஃப்ரீடம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு பொருள் நான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணா அது எத்தனை ரூபாயா ஆனாலும் இருக்கட்டும், நம்ம வந்து எஃபர்ட், நம்மளுடைய முயற்சி, நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து ஒரு கான்பிடென்ட்டா நம்ம வந்து தீவிரமா நம்ம அன்னைக்கு முயற்சி பண்ணா அந்த பொருள் 1000 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, 500 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, நம்மனால வாங்க முடியும். கட்டாயம் நம்மனால ஆர்சிஎம்லயே நம்ம சம்பாரிச்சு வாங்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து மணி ஃப்ரீடம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம ஃபேமிலியாவும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் ஆர்சிஎம்ல. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நானும் நேத்துன்னு இல்ல, எப்பவுமே சேல்ஸுக்கு போகும்போது மோஸ்ட்லி வந்து என் சன் 2வது பையன் கூட தான் வந்து நான் வந்து சேல்ஸுக்கு போவேன் ஆர்சிஎம்க்கு. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணும். அப்போ என் பையன் கூட வண்டியில போனாதான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து போக முடியும்னு சொல்லிட்டு என் பையன் கூட தான் போனேன். நேத்து ரீட்டைல் பண்ணேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா 2243க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். நானும் என் பையனும் போயிட்டான். ஸோ நம்ம வந்து ஃபேமிலியா நம்மனால ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்லயே கிட்டத்தட்ட 9 to 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிடுவேன். இப்ப சப்போஸ் நான் 6 மணிக்கு நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புனேன்னா நான் அங்கிருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும் வீட்டுக்கு. அப்ப 7 மணிக்கு தான் நான் வந்து வருவேன். அப்ப என் பையன் வந்து அப்ப 3 வயசு குழந்தை. அவன் வந்து ஒரு 11 மந்த்ஸ் பேபியா இருக்கும்போதே நான் வந்து அந்த ஒர்க்குக்கு போயிட்டேன். அப்போ வந்து எங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. அப்ப நான் வந்து இந்த மாதிரி 7 o'clock வந்தேன் அப்படின்னா அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 hours தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவன் 9 o'clock இல்ல 10 o'clock அவன் தூங்கிடுவான். அப்ப எங்க பெரிய பையனுக்கு வந்து 6 வயசு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அவ்வளவா என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த ஹாலிடே அன்னைக்கு மட்டும்தான் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆர்சிஎம்ல நம்ம இணைஞ்சு வேலை செய்யும் போது நம்ம வந்து அவங்க கூட நம்மளால நிறைய ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவங்களுக்கு நம்மளால அட்வைஸ் பண்ண முடியும், சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபேமிலி பாண்ட் இருக்கும். அப்ப இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு வந்து இதுல 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என் கையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேஷ் எல்லாம் இல்ல. நான் வந்து வீட்டுக்கு தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஆர்சிஎம். இப்ப ஆர்சிஎம் பொருள் வந்து நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2000 rupeesக்கு அந்த மாதிரி வாங்கினேன். அப்ப வாங்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணிட்டு அதைவே வந்து நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி நான் வாங்கினதுல இருந்து கொஞ்சம் பொருள்கள் வந்து நான் சேல்ஸ் பண்ணேன். அப்ப அதுல கிடைக்கிற பணத்தையே வந்து நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டேன். அப்ப திருப்பியும் வித்துட்டேன்னா கேஷ் கிடைக்கும். மறுபடியும் போயிட்டு நம்ம ஆர்சிஎம் ஷாப்ல பொருள்கள் வாங்க வேண்டியது, திருப்பியும் சேல்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியே தான் நான் வந்து ஆர்சிஎம்ல ரொட்டேஷன் பண்ணேன். பாத்தீங்கன்னா முழுக்க ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் என் ஹஸ்பண்ட் சிக்கா இருந்தனால முழுக்க நான் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ என்னால வந்து இந்த பிசினஸ் வந்து கண்டினியூஸா என்னால பண்ண முடியுது. அப்போ வந்து இத வந்து நம்ம சர்வீஸ் மைண்ட்ல நம்ம வந்து போய் கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு விற்கணும் அப்படின்ற இதுல போகாம சர்வீஸ் மைண்ட்ல நம்ம வந்து நம்ம கான்டாக்ட் லிஸ்ட், அதாவது நம்ம வந்து நெட்வொர்க் சிஸ்டம் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம நெட்வொர்க் என்ன சொல்லுது,
லிஸ்ட் போடுங்க, கான்டாக்ட் லிஸ்ட், அதாவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க அந்த மாதிரி லிஸ்ட் போடுங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களோட இந்த ஆர்சிஎம்ல நீங்க கிடைச்ச பெனிஃபிட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதான் நான் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அப்படிதான் பொருளை விற்கிறது, அந்த கேஷ்ல வாங்குறது, பொருளை விற்கிறது, கேஷ்ல வாங்குறது, அந்த மாதிரி பண்ணியே நான் என்னால வந்துட்டு 20,000க்கு என்னால சேல்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப மாசம் 10,000 பிவி, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ப ரெகுலரா 20,000 ரூபாய்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன். மாசம் 20,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவேன். 10,000 பிவி சிங்கிளாவே நான் மட்டுமே பண்ணிடுவேன். அப்ப எனக்கு கீழே டீம் எல்லாம் இல்ல. சேர்த்திட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாம் வந்து என்னோட அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணல. நான் வந்து கண்டிப்பா இதுல சம்பாரிச்சே ஆகணும், இதுதான் எனக்கு சோர்ஸ். வேற நான் அப்பெல்லாம் ஒர்க்குக்கு போகல. அப்ப இதுதான் ஆர்சிஎம் தான் எனக்கு வந்து நான் இதுல சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படிதான் நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்சிஎம்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து எங்க அண்ணன் வீட்ல எல்லாம் இந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இது பண்ணேன். இனிஷியலா அவங்க வந்து வாங்கறதுக்கு தயங்குனாங்க. பட் ஆனாலும் நான் வந்து விடல. நம்ம ஆர்சிஎம்ல கொடுக்குற ட்ரைனிங்ஸ், அந்த வீடியோஸ், அந்த நாப்கின்ஸ் பத்தி அந்த குரூப்ல போடுற வீடியோஸ், இதெல்லாமே வந்து நான் வந்து எங்க அண்ணன் 2 பேருக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து நல்லதுதான் நான் பண்றேன். யார் என்ன திட்டினாலும் சரி, என்ன நினைச்சிட்டாலும் சரி, நான் வந்து நல்லதுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ ஓயவே மாட்டேன். பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதை பத்தின பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே இது பண்ணுவேன். ஸோ அப்ப எங்க அண்ணா 2 பேரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சொல்றதை விட எங்க அண்ணி 2 பேர் தான் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா எங்க சின்னண்ணி கொஞ்சம் வாங்கினாங்க. அப்புறம் எங்க பெரிய அண்ணியும் கொஞ்சம் இனிஷியலா அவங்க வந்து நாப்கின்ஸ் மட்டும் வாங்கினாங்க. ஏன்னா நான் நாப்கின்ஸ் பத்தி அவங்க கிட்ட 2 வீட்லயும் சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி மார்க்கெட்ல உள்ள நாப்கின்ஸ்ல இவ்வளவு கெடுதல் இருக்கு, இது ஆர்சிஎம் வந்து 100% காட்டன், அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அவங்க வந்து அப்புறம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நாப்கின்ஸ் தான் வாங்கினாங்க. அப்புறம் நாப்கின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்டோடைய பெனிஃபிட் தெரிஞ்சோடனே அவங்க 2 பேருமே இப்ப ஐடி போட்டாங்க. எங்க சின்னனி ஃபர்ஸ்ட் ஐடி போட்டாங்க. அவங்கதான் மஞ்சுளா சண்முகம், நம்ம உமன் எம்பவர்மெண்ட் இதுக்கெல்லாம் வருவாங்க, மீட்டிங்க்கு வருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க பெரிய அண்ணி ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேருமே டைமண்ட் கிளப் பண்றாங்க. இப்ப எங்க சின்னண்ணியும் டைமண்ட் கிளப் பண்றாங்க, பெரிய அண்ணியும் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க எல்லாம் டீம்ல வந்தனால என்னோட வந்து சின்ன டீம் தான். இப்ப நான் வந்து இனிஷியலா சிங்கிளா ஒர்க் பண்ணும்போது 20,000 பிவி தான் பண்ணேன். ஆனா இப்ப டீமா இது இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் பிவியே 20,000 பிவிக்கு மேலேயே வந்துருது. 21,000 பிவி, ஒரு மாசம் 23,000 பிவி, அந்த மாதிரி என்னோட குரூப் பிவி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே டைம் தான். இப்ப நான் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றேனோ அதே டைம் தான் என்னோட பெரிய அண்ணி சின்ன அண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஆபீஸ் போறனால அவங்க வந்து என்னை விட கம்மியா கூட அவங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேல்ஸ் அதை விட நான் சிங்கிளா பண்ணப்ப இருந்த சேல்ஸை விட இப்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம டீமா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது, பிசினஸும் நம்மளால அதிகமா கொடுக்க முடியும். சோ நம்ம வந்து இந்த மத்தவங்களுக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பையும் கொடுக்குறோம். எம்ப்ளாய்மெண்ட் மத்தவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் இன்கம்க்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால மத்தவங்களுக்கு இது.
ஸோ நம்மளும் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி ஆயிடுறோம், மற்றவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மனால கொடுக்க முடியுது. இப்ப எப்படி ஒரு லேடி வந்து சும்மா வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த யூஸ்மே இருக்காது. பட் வந்து நம்ம ஒரு என்கேஜ் ஆயிட்டு மற்ற லேடிஸ்க்கும் நம்மனால வந்து ஒரு வருமான வாய்ப்பை வந்து நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா நம்மனால கொடுக்க முடியுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். அதாவது இப்ப ஆபீஸ்க்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான டைம் இருக்காது. இப்ப ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மத்தவங்க கிட்ட பேசுறக்கோ நம்மளுக்கு வந்து நேரம் இருக்காது. ஒரு மெஷின் மாதிரி காலையில நேரத்துல எழுந்திரிப்போம், சீக்கிரம் சமைப்போம், அப்புறம் ஆபீஸ்க்கு போகணுமேன்னு சொல்லி சீக்கிரமா வேக வேகமா ரெடி ஆகி ஒழுங்கா கூட சாப்பிட மாட்டோம். என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாது. என்னத்தையோ சாப்பிட்டு நம்ம வந்து ஆபீஸ்க்கு ஓடுவோம். பஸ்ஸை பிடிச்சோ இல்ல ஹஸ்பண்ட் கொண்டு போய் நம்மள அந்த டைம்க்கு டிராப் பண்ணுவாங்க. அப்புறம் ஆபீஸ்லயும் நம்ம அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல நம்ம என்ன கொண்டு போறோமோ அதுதான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நம்மனால நம்ம உடம்பையே நம்மனால வந்து கேர் எடுத்துக்க முடியாது. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தோம்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம், நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நம்ம ஆர்சிஎம்ல வந்து நிறைய ஆரோக்கியமான உணவுப் பொருள்கள் இருக்கு. ஸோ நம்ம அதை ஒன்னொன்னு நல்ல கேர் எடுத்து நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டு இது பண்ண முடியும். இப்ப ஆபீஸ்னா அந்த லஞ்ச் டைம்ல மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க உடம்பையே கவனிச்சுக்கவே முடியாது. நிறைய பேர் ஒழுங்கா காலையில எல்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து அது என்ன ஆகும், கடைசியில அல்சரு அந்த மாதிரிதான் கொண்டு போய் முடியும். அதுவும் அல்சர் முத்திருச்சுன்னா கேன்சர் தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்குன்னு பாருங்க. இதே நம்ம ஆர்சிஎம்ல இணைஞ்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கொடிய நோய்கள் எல்லாம் வராம நம்மளைய பாதுகாத்துக்க முடியும். அப்ப இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸை வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற மூலியமா இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்வேன், ஆர்சிஎம்ல வந்து நம்ம பெண்களுக்கு இவ்வளோ நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வாழ்க ஆர்சிஎம், ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். ஹலோ, வாழ்த்துக்கள், மிக சிறப்பு, அற்புதம். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு 2 பெண்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக அவங்களுடைய கருத்துக்களை ஆர்சிஎம்ல பதிவு வச்சாங்க. ஆர்சிஎம் எவ்வளவு பெண்களை ஈர்த்திருக்கிறது, அவங்க முன்னேற்றத்துக்கு அது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பா, ஒரு வருமான வாய்ப்பா, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பேஸா, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நிம்மதிய, ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு ஆர்சிஎம்ங்கிறது அவங்க அருமையா வந்து சொன்னாங்க. வாங்க மகாலட்சுமி மேடம். சார், ஜிஆர்சிஎம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆல் லீடர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் பேசணும்னு ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள், அதுவும் இன்னைக்கு பேசின 2 பெண்கள் பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை, நம்ம குணா சார் சொன்ன மாதிரி மலைக்கோட்டை அரசி அவங்க கோயம்புத்தூர். நிஜமாவே இந்த பேச்செல்லாம் வந்து ரொம்ப கம்மியா கூட ஒரு 200-300 பேர் கேட்கணும். இப்படி ஒரு எல்லா விஷயம் கவர் பண்ணீங்க. மேஜரா மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு சீன் வச்சு ரொம்ப ஃபயர். அதாவது நீங்க பண்ணணும், ஒண்ணுமே இல்லைங்க, பண்ணிதாங்க ஆகணும் அப்படின்ட்டு டாட் சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், டாட் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு கூட தொய்வா இருந்தாலும் இதையும் இன்னும் ஸ்பீடு கொண்டு வரல அப்படின்னா இன்னும் எப்படி மோட்டிவேட் நம்ம பண்ண முடியும்னு தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வீரியம் ஜாஸ்தியா இருந்தது. மிக சீக்கிரத்துல நீங்க எமரால்டு ஆகுறதுக்கான எல்லா வழிகளும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும். நிச்சயமா நான் ப்ரேயர் பண்றேன் மேடம். நெக்ஸ்ட் லெவல் போயே ஆகணும் மேடம்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு எங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணீங்க. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். நம்ம அடுத்தது நம்ம கலைவாணி மேடம் இன்ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபேமிலியில எவ்வளவு சேலஞ்ச் இருந்தாலும் தொடர்ந்து 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 எனக்குன்னு ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சேல்ஸ்ல ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லி 1000 rupees ஜஸ்ட் லைக் தட். இதெல்லாம் நம்மளும் பண்ணிட்டே இருக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் வெளியில நம்ம பொருளை எடுத்துட்டு போனாலே வந்து நம்மளால விற்க முடியும். காரணம் நம்ம கிட்ட கம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கு. பொருளை பத்தி நிறைய விளக்கங்கள் சொன்னாரு. பிச்சைக்காரன் கூட வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டானா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான்ற விஷயம் சொன்னாங்க. இது ஒரு வார்த்தையா இருந்தாலும் அந்த மாதிரி யாரையாச்சும் ஒருத்தரை உருவாக்கி காட்டிட்டா நம்ம வந்து அதுதான் நம்மளோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கும்ன்றாங்க. நம்ம உருவாக்கணும். கலைவாணி மேடம், உங்களுடைய எஃபர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்லோவா, நிதானமா, அமைதியா இருக்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நீங்க உங்களுடைய டீம் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போகணும். பெண்களை உங்க டீம்ல மஞ்சுளா சண்முகம் அவங்க ரொம்ப ஃபயரா இருக்கு. நேற்றே எவரால் சார் சொன்னாரு. டக்கு டக்கு டக்குன்னு கற்பூரமா புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கொண்டு வாங்க. நல்ல நோக்கம். நீங்க 2 பேருக்குமே நல்ல நோக்கம் நிறைய இருக்கு. நிறைய பெண்களை உருவாக்கலாம். நம்ம முதல்ல அதுக்கு தகுதி அடையணும். நம்மளும் ஆட்கள் பின்னுக்கு போகணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஜெயாசியம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ எவரால் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி, ரொம்ப நன்றி. சிறப்பு, மிக மிக சிறப்பு. அடுத்து வாழ்த்துறை வாங்க பொன்குணா சார் வாங்க. இன்னைக்கு அருமையான ஒரு உமன் எம்பவர்மெண்ட்ல நம்முடைய திருச்சி மலைக்கோட்டை மலை அரசி நம்முடைய மகேஸ்வரி மேடம், நன்றி சார். அவங்களுடைய என்னைக்கும் மாறாத புன்னகை, அந்த புன்னகையோட இன்னைக்கு வந்து வாய்ப்பை உருவாக்கி, அவங்க வீட்டுக்காரர் கொடுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி இன்னைக்கு எவ்வளவு பேரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்கன்றத உண்மையிலேயே வந்து அவங்களுடைய வெறித்தனமான ஒரு உள்ளார்த்தமான ஒரு பேச்சு. ஸோ இது வந்து சார் இன்னைக்கு வந்து சிறப்பா பேசினாங்க நம்முடைய மகேஸ்வரி மேடம். வெற்றி பாதை எப்படி நம்மலாம், அதாவது தோல்வியை தழுவினாதான் வெற்றி கிடைக்கும்ன்றத வந்து நிறைய பேர் வந்து எடுத்த உடனே வெற்றி கிடைச்சோன்னு நிறைய பேர் வந்து அந்த தோல்வியை மனப்பான்மை தாங்கிக்காம தான் நிறைய பேர் வந்து ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்காம உள்ள வராம இருக்காங்க. கண்டிப்பா தோல்வியை தழுவணும். கண்டிப்பா நிறைய பேர் நம்ம வந்து வெற்றியை கண்டிப்பா சுவைக்க முடியுன்றதை வந்து சிறப்பா சொன்னாங்க மேடம். புயல் மழை பெய்ந்தது. அதற்கு பிறகு அதற்கு மாறா வந்து நம்முடைய கலைவாணி மேடம் அருமை முழுமையா பேசி, ஒரு ஜாப்ல போனா எவ்வளோ சிக்கல்களை சந்திக்கக்கூடியதை வந்து, ஏன்னா நானும் ஒரு 17 ஆண்டு காலம் ஒரு தனியார் துறையில வந்து நானும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த நேரம் வந்து 8-10க்கெல்லாம் ஆஃபீஸ்ல உள்ள போகணுன்ற ஒரு டைமிங்ல வந்து ஒரு டைமிங்கே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு காலகட்டம் தான் ஜாப்ன்றது. உண்மையிலே வந்து மேடம் வந்து கலைவாணி மேடம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அவங்க மட்டுமே டைமண்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணவங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க டீம்ல வந்து 3 பேர் டைமண்ட் கிளப் உருவாக்கி இன்னைக்கு வந்து அவங்க மாசம் ஒரு 23,000 பிவி வந்து பண்றாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு 40-50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பெண்மணியால ஒரு குழுவா எடுத்து வைக்கும் பொழுது, ஏன் நம்ம அந்த மாதிரி எல்லாரும் ஆண்களானாலும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏன் நம்ம கையில் எடுக்கக்கூடாது? கண்டிப்பா அதை வந்து கையில் எடுக்கணும். தமிழ்நாட்டிலேயும் ஆந்திராவிலையும் நமக்கான நிறைய பொட்டன்ஷியல் நம்ம இருக்குது. அதனால வந்து நம்ம முழுமையா வந்து இந்த பொங்கல் திருநாள்ல எல்லாரும் செல்வம் பொங்கட்டும், ஆர்சிஎம் செல்வம் பொங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு பேசின 2 தேவிகள் சிறப்பா பேசினாங்க. வாழ்த்துக்கள். நன்றி எமரால்ட் ஐயா. நாளும் பட்டையை தீட்டி உருவாக்கிட்டு இருக்கிற நம்முடைய எமரால்ட் ஐயாவிற்கும், இதை கேட்டு ரசித்தவர்களுக்கும், கேட்காதவர்கள் ரெக்கார்டு பண்ணிக்கிற நம்முடைய ஜெகதீஷ் சாரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதையாவது கேட்டு மகிழுங்கள். ஆரோக்கியத்தை பெறுங்கள். ஆரோக்கியமே ஆனந்தம் இருக்குமிடம் ஆர்சிஎம் இருக்குமிடம். ஏஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். வாழ்த்துக்கள். அடுத்து பேச வருகிறார் ஆசை மீசை மீது ஆசை, ஆவடி மீசை மீது ஆசை. அண்ணா வாங்கண்ணா. ஒவ்வொரு பொருளிலும் ஒளிந்திருக்கும் ஓசை, அது சொல்லுவதெல்லாம் ஆவடி மீசை. அண்ணா வாங்கண்ணா, அன்மியூட் பண்ணுங்கண்ணா. எங்கண்ணா போயிட்டீங்க? பத்திரமா இருக்கிறேண்ணா.
அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். உண்மையிலே வணக்கம் சார். இன்னைக்கு 2 ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி இருந்தாங்க. 2 பேருமே பேசும்போது செம்ம பயங்கரமா இருந்தது. உண்மையில நம்ம மகேஸ்வரி மேடத்தை சொல்லணும்னா திருச்சி மாநகரின் ஆர்சிஎம்மின் தலைவி. திருச்சி மாநகர் ஆர்சிஎம் தலைவி. இன்னில பட்ட பெயர் வைக்கிறேன். திருச்சி மலைக்கோட்டை மாமன்னி. மாமன்னி மாமன்னி எங்க குருநாதர் மலைக்கோட்டை சொல்லிட்டாரு. நான் சொல்லக்கூடாது. மலைக்கோட்டை மாமன்னி, மண்ணின் மைத்துனி. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஸ்பீச் அந்த அம்மாவுடைய அந்த பேக்ரவுண்ட் அந்த இது இருக்கு, அந்த கடல் மாதிரி வச்சு பேசிட்டு என்ன கலன்னு பேசுறாங்க, எவ்வளவு ஸ்பீடா பேசுறாங்க. பட்டாசு தான் வெடிக்கும், ஆனா நம்ம வீட்டுல கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறாங்க அந்த அம்மா. உண்மையிலே அது உடம்பு நல்லது இல்லையா? அதுக்காக கடுகு மாதிரி வெடிக்கும் போது செம்மையா அந்த ஸ்பீச்சை அங்க அப்படியே அர்த்த கவிதை அப்படியே அடுக்கடுக்கா வருது. உண்மையில அந்த அம்மாவோட ஸ்பீச். உண்மையிலே நான் ஒரு டான்ஸரு, நான் பெரிய டான்ஸர். நான் சொல்றேன், நான் டான்ஸரு எல்லாம் சொல்லி பண்ணி நினைச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஈக்குவலா ஆர்சிஎம்ல நீ ஒரு ஆள் தான் ஆடுவியா, பெண்கள் அணியில நான் ஆடுறப்பான்னு சொல்லிட்டு மகேஸ்வரி மேடம் எனக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையிலே ஒரு டான்ஸ் கதாநாயகி மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாங்க. அது ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பர். எப்படின்னா இந்த சூதுவாதி இல்லாம பழகுனாவே எல்லாமே பிசினஸ் நல்லா வரும், கலகலன்னு வரும். இந்த உள்ளுக்குள்ள சூதுவாதி வச்சு பேசும்போது எல்லாமே நம்ம குடும்பம் சொல்லி செய்து பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அதனுடைய வெற்றி தான் நம்ம மகேஸ்வரி மேடம். அவங்களுடைய சொன்னார் பாருங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் இருக்கலாம் சொன்னேன் நானு. இன்னைக்கு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆண் இருக்காரு பாருங்க, அதுதான் வெற்றி. சூப்பர் சூப்பர், உண்மை. என்னுடைய வெற்றி இன்ன வரையிலே என்னுடைய அன்பு மனைவி தூண்டுதல் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெரிய புகழ் எடுக்கிறேன். அதுவும் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் காலையில 4 மணிக்கு அடிக்கிறது எமரால்டு சார்ல தான். அவ்வளவு அழகா சொல்லுவாரு. எனக்கு புகழ்தான் அவருக்கு ரொம்ப ஆனந்தம். எப்படி புகழும் எனக்கு போகிறேன். இன்னைக்கு புகழ்தண்டவை நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. அவன் உருப்பட மாட்டான், இவங்க சீர்பட மாட்டான், இவங்க செயல இதுதான் வாயில் வரும். ஆனா எங்க குருநாதர் சரி, எங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு முத்து வைரங்கள் எமரால்டு சார்ல அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. அப்படியே இதை பண்ணுப்பா, அது பண்ணுப்பான்னு. என்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட்டு கூட ஜூம் மீட்டிங் வச்சிருக்காரு. என்ன சார் மீட்டிங்கே ரொம்ப கொடுத்துட்டே இருக்கீங்க, என்ன சார்? இல்ல நீ வந்தவா அது ஒரு கலையா இருக்கு, நீ கண்டிப்பா நீ 8 மணி மீட்டிங் பேசுங்கன்ட்டாரு. அவசியம் பேசும்போது நான் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது நானும் என் ஒய்ஃபு பையன் போயிட்டு அப்படியே போயிட்டு ஸ்ரீ ஜெய் சாயிரம் பியூசிகளை போய் பார்த்துட்டு வந்தோம். நான் போகும்போது கண்டக்டர் 565 கண்டக்டர் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் நான் பேசுறது ரொம்ப பிடிச்சி போய் என்ன பொருள் எடுத்துன்னு வந்து கேட்டேன். நான் எப்போ டீ தூள் வச்சிருப்பேன், டீ தூள் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். திரிய வரும்போது அவர் பஸ்ஸிலே தான் வந்தபோது திரிய என்ன பண்ண பூஜா வச்சிருந்தேன், பூஜா கொடுத்தேன். சார் சூப்பரா இருக்கு சார், உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு சனிக்கிழமை டியூட்டி, 1 லிட்டர் ஆயில், டீ தூள், பெருங்காயம், அப்புறம் அந்த காபி தூள் இதெல்லாம் எடுத்துருவாங்க சார். ஒண்ணு இல்ல, அவர் யாரோ நான் யாரோ, அந்த அழகா பேசுற பேச்சு ஸ்மைல் பேசு அதுதான் ஜெயிக்க வைக்கும். சாதாரண கண்டக்டர் நான் பேசுறது பெருமை சொல்லல. ஒரு எங்க ஒய்ஃபை பாக்குறாங்க, என்னப்பா இப்படி டப்புன்னு பிஸ்கெட் பையன் ஆச்சரியப்படுறான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. உண்மையில மகேஸ்வரி மேடத்தை மாதிரி அந்த எந்த பங்க்ஷன் வந்து நான் கலன்னு இருக்கும். அந்த கேரளால ஆடும்போது டான்ஸ் அந்த துணியை வச்சு சுத்திட்டு ரஜினிகாந்த் வர மாதிரி சுத்தின்னு வராங்க அந்த அம்மா உட்காந்துட்டு. உண்மையிலே இதெல்லாம் ரசிகர்களுக்கு தான் ரசிக்க தெரியும், எல்லாருக்குமே தெரியாது. அதனால சீக்கிரமா மேடம் வந்து ஸ்டார் ரூபியோ டைமண்ட் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மகேஷ் மேடம். இல்ல அப்பத்துல இருந்து காமராஜ் சார் மாதிரி ஆயினா அந்த வெறித்தனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கண்ணு ஆர்சிஎம் மேல ஒரு கண்ணு. ஓகே சூப்பர். நீ ஒரு கண்மணி, இன்னில இருந்து பேச ஆர்சிஎம் கண்மணி. இன்னில இருந்து ஸ்பெஷலா பெயர் சொல்ற வாழ்த்துக்கள். கனவு கண்ணின்னு வச்சிருக்கலாமா? கனவு பெண்மணி. நீங்களே பட்டத்தை நீங்களே கொடுத்துக்கோங்க, நாங்களே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. நல்லா 100 வருஷம் நல்லா இருக்கணும், வாழ்க வளமா வாழ நல்லா இருக்கணும். போட்ட எமரால்டு சார் ஒரு 200 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். அவரு இன்னும் இளமையா இருந்து எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும். அவரு பாருங்க இவ்வளவு ஜூம் மீட்டிங் நடத்தி எல்லாரும் சாதிக்க வச்சாரு பாருங்க. அவர் மனுஷன் அவங்க பாட்டுக்கு உட்காந்து குறை சொல்றதுக்கு 10 பேர் இருக்கிறோம். அது வேற கதை, அதை தள்ளி விட்டுருங்க. அவன் தோக்கணுமா ஜெயிக்கணுமா ஜூம் மீட்டிங் வைப்பா பாத்துக்கலாம். தள்ளி பாருங்க. காலைல ஒரு மீட்டிங், நைட் 8 மணிக்கு ஒரு மீட்டிங். சார் என்ன சார் என்ன மகேஸ்வரி மேடம் எவ்வளவு பேர் இட்டு வரும்போது நைட் மீட்டிங் இருக்கு, நான் ஓப்பனா பேசுறேன், எல்லாரும் இட்டுவாங்க. நன்றி, தேங்க்யூ. ஆனா நீ வந்து அந்த இடத்துல முகத்தை காமிச்சா நிறைய பேர் வந்துடுறாங்க. உள்ள போற சைனு நல்லா இருக்கு, சூப்பர், தேங்க்யூ.
தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம கலைவாணி மேடம், கலைவாணி மேடம், அமைதியான பேச்சு, அமைதியின் பிறப்பிடம், ரொம்ப அமைதியா அழகா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது உண்மையில ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவங்க பாருங்க அது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பொறுமையா சொல்லி ஒவ்வொன்றும் இப்ப 23 பி வரும்னா அடுத்த பிவில 3 பிவில சீரியல் வந்து வாய்ப்பு இருக்கும். உண்மை ரொம்ப நன்றி கலைவாணி மேடம். வாழ்க வளமுடன். நான் சொன்னாலும் நீங்க வருவீங்க. உங்களுடைய திறமை அவ்வளவு ஒளிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. நீங்க எடுத்துருவாங்க. நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம். ஜெயிச்சு வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டுக்கும். ஜெய் குட் ஆசியம். அன்புடன் ஆவடி மிஸ் சூப்பர் ஸ்டார்ட் பாட்டிடும். தேங்க்யூ. பை. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசினுக்கிறேன். வாங்க நண்பர் சையத் அமீன் பீர் ஐயா, அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையான இந்த மாலை வேளையில இந்த அருமையான இரு மலர்கள் உடைய ஒரு பேச்சு ரொம்ப என் தூக்கமே போயிட்டு, அதனால பாருங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தம்பதிகள் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. இல்லம்மா வாங்க இங்க இருக்குது சொல்லி உட்கார வச்சு. ஓ வெரி குட், சூப்பர். அன்மியூட் பண்ணுங்க. மூட் ஆயிட்டீங்க சார், மூட் ஆயிட்டீங்க. சையத் அமீன் சார் மூட் ஆயிட்டீங்க. இப்ப கூப்பிடுங்க, இப்ப பேசுங்க. நம்மளுடைய பேச்சு வந்து நம்ம சொன்னோம், இந்த மாதிரி உடம்பு ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா, இது நல்ல அருமையான இது நீங்க எடுத்துங்க, இது சஞ்சீவினி ஐயாவுக்கு வந்து கோல்டு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி S5 சொல்லி அதே மாதிரி மீட்டிங் கூட உட்காந்து அவங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கினே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. கட்டாயமா நாங்க எடுப்போம், மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம ஒரு ஆதரவு கொடுப்போம் சொல்லி சொன்னாங்க. பாருங்க இந்த RCM பாருங்க, உட்காந்துக்கினே நம்ம நியூஸ் நம்மளுடைய செய்தி கேட்டுக்கினே மக்கள் வந்து பாருங்க தேடி வராங்க. அதுதான் ஒரு RCM. ஏன்னா அது ஒரு RCMல அந்த ஒரு பொருள்ல ஒரு திருப்தி இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஓகே. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேடி வந்தவர்கள். எஸ், வாங்க மை டியர். அவங்க பேர் என்ன? சசிகலா மேடம் ஃப்ரம் கரூர். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர். சும்மா ஹாப்பியா இருக்கிறீங்க பேசியோட. வணக்கம். இன்னைக்கு 2 பேருமே பேர்னா பேசியா? சரி பேசுங்க. இன்னைக்கு மகேஸ்வரி மேடமும் கலைவாணி மேடமும் கலக்கிட்டாங்க. அப்படியே பட்டாசு வெடிச்சு மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி எப்படி நகர விடல. கலைவாணி மேடம் அப்படியே பொறுமையா ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க சொல்லும் பொழுது அதை உணர்ந்து அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய லைஃப்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு RCMக்குள்ள வந்திருக்காங்க, எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாங்க. மகேஸ்வரி மேடம் சொல்லவே வேண்டாம், அவங்க போய் அப்படி நின்னாலே போதும், சிரிச்சிங்கனாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே RCMக்குள்ள வந்துருவாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க. நிச்சயமா அந்த சப்போர்ட் வீட்டுல இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. அது குடும்பத்துல வந்து இந்த பிசினஸ் குடும்பமா சேர்ந்து செய்யும் போதுதான் நம்மளால வந்து நிச்சயமா ஜெயிக்க முடியும். அது பெண்களாகிய நாமெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ் இதுதான், அவங்க கலைவாணி மேடம் சொன்ன மாதிரி இதுதான் என்னுடைய கடைசி பஸ், இனிமேல் எனக்கு லைஃப் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அதுதான், RCM தான் நம்மளுடைய லைஃப். ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு அதை கையில எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நிச்சயமா அச்சீவ் பண்ணுவோம். வருங்காலத்துல பாத்தீங்கன்னா சார் நிறைய எமரால்டு நிறைய டைமண்ட் எல்லாம் நாங்க பெண்கள் வர போறோம் சார். நீங்க எங்களை எல்லாம் ஹானர் பண்றதுக்கு தயாராயிருங்க. தேங்க்யூ. ஜெய் RCM. தேங்க்யூ எமரால்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பு நண்பர்களே. இன்றைய கூட்டம் இத்தோடு நிறைவுறுகிறது. எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி இரவு கூட்டம் இன்றைக்கு நம்முடைய ஆவடி மீசை சுகுமார் எந்த வகையிலும் வந்து ஒரு உழைப்பாளியை கை காட்டுங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம மீசையை கை காட்டலாம், தைரியமா கை காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி இன்னைக்கு நம்ம மத்தியில தன்னுடைய உழைப்பின் மகத்துவங்களை இன்னைக்கு காலையிலே சொல்லிட்டாரு. நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன் சார், ஃபயர் ஆக்கி விட்றேன் சார்ன்னு சொல்லிட்டாரு. ஆகையினால டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு இரவு கூட்டத்துல பங்கெடுங்க. ஆவடி மீசையினுடைய மறுபக்கத்தை பார்க்காது இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவரு பூரா வேலை காட்ட போறாரு. ஆகையினால இன்றைக்கு ஆவடி மீசையினுடைய ஒரு பக்கத்தை பார்த்தவர்கள்
இன்னொரு பக்கத்தை RCM மறுபக்கத்தை அவர் காட்ட போறாரு. அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு எல்லாரும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். இரவு 8 மணிக்கு ஒருத்தர் சந்திக்கலாம். எல்லாரும் ஜெயாசி பிறகு வெளியே ஜெயாச்சியம் குடாசியம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இரவு கூடத்துல சந்திப்போம். மகேஸ்வரி மேடம், தேங்க்யூ சூப்பர் மேம். சரி, பஞ்ச் சொல்லுங்க. யார் பேசுறா? மகேஸ்வரி மேடம். குணவதி பேசுறேன் மேடம். குணவதி. வணக்கம். நல்லா இருக்கா மீட்டிங்? சூப்பரா இருந்தது மேம். இனிமே ரெகுலரா மீட்டிங் வாங்க. மீட்டிங் தான் நம்மள உயர கூட்டிட்டு போகும். கண்டிப்பா மேம். ஒரு பறவைக்கு ரெக்கை எப்படி பறக்கிறதுக்கு உதவுதோ அது மாதிரி நாம உயர வந்து நமக்கு ஜூம் தான். கண்டிப்பா மேம். ஓகேப்பா, தொடர்ந்து மீட்டிங் வாங்க. ஓகே. நல்லா பேசுனீங்க. சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். இது சொல்லல, எது பஞ்ச் டைலாக் சொல்லல. ஆவடி மியூசிக் மேடம், சிவகாசியில மழை பெய்யறதுனால பட்டாசு அப்படியே இருக்கு. சரவெடி மாதிரி வெடிக்கிறீங்க மேடம் RCMல. சிவகாசியில மழை பெய்யறதுனால வெடி எல்லாம் அப்படியே ஆபீஸ் எல்லாம் மூடி கிடக்கு. இங்க மகேஸ்வரி மேடம் சரவெடியா வெடிக்கிறாங்க RCMல. குட் RCM மேடம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேரும் வந்து நல்லா கலக்கிட்டீங்க மேம். சூப்பர் மேம். சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.